இருக்கு எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் தெரியாது பாருங்க என் மோட்டர் சைக்கிள் இந்த சூரியன் மட்டும்தான் சுட்டு இருக்குது அங்கே அம்பியே வேண்டே இல்லை ஆனால் பூ வேண்டா ஒரு வனிதான் நான் இருந்தாலும் எப்படி வராது உடனே பிடிங்கி உடனே சாப்பிட்றேன் வேணும் உடனே பிடுங்கி உடனே சமைக்கலாம் கத்தரிக்காய் போட்டு இன்றைக்கு வெள்ளைக்கறி வைக்கப்போ விற்க 5 வயது நர்சரி படிக்க கதைச்சேனா அப்படி இல்லை இந்த வருஷம் வெயில் சரியான வணக்கம் என்னடா நான் கனடாவிலேருந்து வந்த நான் ஒரே என்ன சொல்கிறது ஒரே பழைய அந்த கால் கொதியல் அதுகளெல்லாம் பழைய மாதிரி வந்து விட்டது இன்னும் வலிக்கிடையில் இன்றைக்கு 4 நாள் இன்னும் வலிக்கிடையில் என்னென்னு சொன்னால் நான் வந்த உடனே பார்த்து இந்த எங்களை கண்டுகள் இருக்குதல்லோ அதை பார்த்து சரியான ஆசை ஏனண்டா இங்கே வேறுங்க பூக்களை நான் கேட்க அப்படி இல்லை உண்மையாக அப்படி இல்லை நான் இல்லாத்துல நிறைய பூக்கள் இங்கே வேறு ஏனண்டா முதல் வந்து வெயில் படையில்லை இப்போ வந்து தென்னை அந்த இடி விழுந்ததல்லோ இடி விழுந்து தென்னை விழுந்ததால் வெயில் படுகுது அப்போ நிறைய பூக்கள் பூத்துக்கள் இங்கே பாருங்க இந்த நாவல் பூவை பாருங்க இது சரங்கட்ட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்றது சில வந்து பார்த்தா இங்கே நிலங்கள் நான் ஒரே இதுதான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் முடியாது க்ளீன் பண்ணி முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய வேணும் இனி வருஷமும் வருதல்லோ அப்போ அதுக்கு ஓரளவில் க்ளீன் பண்ணி வீடு மப் பண்ண வேணும் ஆனால் செய்ய முடியாது அவ்வளோத்துக்கு கிடக்குது வீட்டுக்குள்ளே குப்பிகள் கஞ்சல்கள் தூசுகள் அதுகள் நிறைய கிடக்குது ஏனென்றால் இவை ஆம்பளியல் தானே நாண்டுக்குமா போல வராது அப்போ எல்லாங்கள நேற்று எல்லாம் சில இதுகள் எல்லாம் கொண்டே வெளியில் போட்டுட்டேன் அப்போ இன்றைக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து வெளியில் போட்டுட்டேன் அப்போ நிறைய இருக்குது இது முழுக்க கொடிகளுக்கு இந்த உடுப்புக்கு போடுற கொடி இருக்குதானே உடுப்பு காய போடுறேன் அது இந்த இதில் இந்த கோலுக்கு கட்டி ஒரு 20 உடுப்பு அது இப்போ பிடி எடுத்து போட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா வேறுங்க ஆசையாக எனக்கு வெளியில் வந்து வெயில் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் தான் சொல்லிங்கன்னா நான் சில பேர் நினைப்பினவில்லை நான் வெளிநாட்டால் வந்து வெயில் சொல்கிறேன்ட்டு அப்படி இல்லை இந்த வருஷம் வெயில் சரியான வித்தியாசமாக கிடக்குது எரியுது முகம் எரியுது எனக்கு ஆனால் எல்லாரும் அப்படித்தான் சொல்லிக்கணும் எனக்கு முதலும் இங்கே இருக்க முகம் எரிகிறது அதே மாதிரி கொஞ்சம் கூட எரியுது என்னென்னா இப்போ வெயில் ஏதோ சூரியன் என்ன பிரச்சனை சூரியன் என்னோ அது எனக்கு தெரியல அப்போ இங்கே இருக்கிறவையும் சொல்லிக்கணும் சரியான வெயில் வெக்கன்று தான் சொல்லிக்கணும் எனக்கு எங்கட வீட்டில் மட்டும் ஓகே வெளியில் சரியான வெக்க தான் வெளியில் கேட்ட தாண்டி என்ன போயில இன்றை கூட்டினான் புத்தகங்களெல்லாம் கூட்டினான் கேட்டுக்கு வெளியில் கேட்டுக்குள்ளே மற்றது பூக்கள் எல்லாம் பிடுங்கி இங்கே வேறுங்க கோயிலுண்டு இந்த வீட்டுக்குள்ள நீ வரியத்தோடு தான் கோயிலுக்கு போகிறேஞ்ச பூ பிடுங்கி எல்லாம் இன்றைக்கு துளசிக்கு பூ வச்சு இங்கே ஆஞ்சநேயருக்கு பூ வச்சு இங்கே வேறு இதெல்லாம் எப்படி கிடந்த தெரியுமே நாம் வரைக்க ஒரு என்ன சொல்கிறேன் கல்சியம் கல்சியம் பிடிச்சி எடுத்துக்கொண்டே அங்கே அலறிஞ்சு போட்டினான் நான் வந்து வடிவாக கழுவி போட்டு தண்ணியை போட்டு பூ போட்டு வச்சேன் நான் என்னடா தண்ணி இதில் வைக்க வேணும் நல்லம் தண்ணி வைக்கிறதான்ட்டு சேர்ந்து பார்த்தா நிறைய சரியான வித்தியாசமாக எனக்கு சரியான பார்க்க இது நாட்டுக்கே காட்டினேன் வீடண்டா இட்டுட்டற அப்போ அங்கே வெளிச்சத்துக்கே இருந்தேன் நான் பெரிய எண்ணெயில் இல்லை அங்கே வெளிச்சத்துக்கு இருந்தேன் எனக்கு அங்கத்தையை விட இங்கே பிடிச்சி கிடக்குது எங்களை வீடு பிடிச்சி கிடக்குது வெளியில் வெயிலால் பிரச்சனையாக வெயிலால் வெளியில் போக முடியுது இல்லை மற்றது இங்கே எங்கட வீட்டில் ஓகே நல்ல குளிர் கண்டு காலிகள் இங்கே ஒவ்வொரு தண்ணி அல்ல ஒரு நடுகாட்டி வந்த தொடக்கம் பின்னேரம் காலமே தண்ணி ஆடி மற்ற இங்கே வேறு இப்படியே வாங்க தேசிக்காண்டு இங்கே வேறு இங்கே பார்த்தீங்களா எங்கட வாழைக்காய் ஆனால் நான் போய்க்கத்தில் காய்க்கிறேன் என்னடா இலைக்கு தேவைக்கு நான் இலையை வெட்டி போடுவேன் கூடுதலாக இதில் வெட்டுறது இல்லை காய் வாழை அங்காலையும் இருக்குது அப்போ இதை கொஞ்சம் இலைக்கு தான் வெட்டுறேன் நடுக அதால் அந்த காய் வாரையில் இப்போ வாங்க இங்கே ஒரு குலை அங்கே அதில் ஒரு குலை அது ஒரு வாழைக்குலை இங்கே இது ஒரு வாழைக்குலை நேற்று எடுக்க இல்லை நேற்று கொஞ்சம் மேலாது இன்றைக்கு மேலாது தானே எனக்கு கால் கோதி இது வாங்கி விட்டு பழைய மாதிரி கால் கோதி நான் நினைச்சேன் இங்கே வந்து சாரி ப்ளவுஸ் தைக்கலாம் மாட்டேன் ஆனால் பழைய மாதிரி கால் கோதி இது வாங்கி விட்டு அந்த பிடிங்கினது அந்த பிடி நான் வச்சிருந்ததோ இது நான் வச்சிருந்தது தான்
நான் வச்சிருந்தது தான் இது என்னடா தெரியுது எனக்கு. அப்போ மிஷின் சட்டிகளில் ஒன்றும் இல்லை போட. இது நான் அந்த கந்த சட்டிக்கு ஒவ்வொரு வருஷமும் கந்த சட்டிக்கு மட்டும்தான் இந்த சட்டை போடுறேன், மற்றபடி எடுக்கிறே இல்லை. இப்போ இப்படியும் அபிக்கு 5 வயது நர்சரி படிக்க கதைச்சேனா. ஓ உண்மையாகத்தான் கடை இந்த இந்த டொட்ஸ் வந்து முதல் வரைக்கும் வாங்கி தச்சேனா. அப்போ எத்தனை 5 17 12 வருஷம். அப்போ என்னோட சட்டை இல்லை. இப்போ ஒரு புல் மாய்ச்சி கிடந்து தான் இரவு எடுத்து போட்டேன் நான். அப்போ இது எடுத்து போட்டுக்கிறேன், நீ உண்ட புதுசாக தச்சு வைப்போமான்ட்டு. ஏன்னாடா நான் விதரம் முடிய மட்டும் இதையே போடத்தான் இருந்தேன் நான். என்ன செய்கிற சட்டை இல்லை. அப்போ எடுத்து போட்டாச்சு. ஆ இப்போ போகிறேன் ஒரு வாழைக்காய் விடுங்க போகிறேன் கறி வைக்க. அந்த கத்தரிக்காய்க்க போட்டு கத்தரி குலை விழுகுதோ தெரியா என்ன அச்சு கத்தரிக்காய்க்க போட்டு 2 வந்துட்டு. ஏனண்டா இப்படி ஒவ்வொண்ட அப்படிங்கன்னா நடுக்கப்படுங்க எல்லாம். அப்போ சில நம்ம அப்படியே சரிஞ்சு தண்டிச்சேன்டா பழதேப்போம். இது கத்தரிக்காய் போட்டு இன்றைக்கு வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். அங்கே முறுக்கமில் என்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே 3 கட்டு, ஒரு 3 கட்டியில் 4 ரூபா 5 ரூபா அப்படி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி. 3,5 ரூபா 4 ரூபாய்க்கு மேலே வரும். இங்கே வேறுங்கோ எங்களை வீட்டு முறுக்கம் இல்லை பார்த்தீங்களோ. உடனே பிடுங்கி உடனே சமைக்கலாம். எனக்கு அங்கே 2-3 ஃப்ரெண்டு இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும். 2-3 பேர் நல்ல அந்த பக்கத்தில் நல்ல மாதிரி. அவைக்குத்தான் சொல்கிறோம் பாருங்கோ. அவள் சொல்லி விட்டவ போய் அங்கே முறுக்கம் இல்லை எல்லாரும் எல்லாம் கூட உள்ள பிடுங்கிங் கொண்டு அவைக்குத்தான் காட்டுறேன்னு பார்த்தீங்களோ. எங்கட முறுக்கம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு சமைக்கலை. நேற்று கீரை சமைச்சேன். நான் இன்றைக்கு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி சமைக்க போகிறேன். அந்த வாழைக்காய் பார்த்து தேசிக்காய் இன்னும் முத்தை இல்லைன்னா புளி வருது. நான் கீரைக்கு நேற்று பிடுங்கி விட்டேன். நான் முத்தை இல்லை இந்த பெருசாக வரையிலானா புளி வருகுது. சரி பார்த்தீங்களா தேசிக்காய். அந்த இது கொஞ்சம் சின்ன நான் பார்த்து பெருசாக தெரிஞ்செடுத்தேன் நான். எஞ்ச பெருசு இன்றைக்கும் வேணும் தானே கத்தரிக்காய்க்கு. ஆனால் புளி வருது. இஞ்சப்ப அமர்த்தப்படுது சில நேரம். என்ன தண்ணி பிரச்சனையோ தண்ணி விடாத பிரச்சனையோ என்னன்னு தெரியல. புளி வருது. பெரிய காயாக வரும் என்னன்னு தெரியல. கொஞ்சம் நாள் கிடக்குது. மற்றது கருவேப்பமில் எங்கே பார்த்தாலும் கருவேப்பம் கண்டு. இங்கே வேறுங்க கருவேப்பமில் விலை குறைவாண்டு. ஒரு கடையில் $1.99, சில கடையில் $1. இங்கே பாத்தடம் எல்லாம் கருவேப்பமில்லை. இங்கே எங்கட வளவு தானே இந்த இதுகள் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது களை போட்டு சாப்பிட ஒன்றுமெண்ட்டு சொல்லினோம். ஆனால் எங்கட வளவுகளுக்கு ஒன்றும் இல்லை. உடனே பிடிங்கி உடனே சாப்பிட்றோம். வேறு இது என்ன வாழைன்னு சொல்லுவாப்போ செவ்வாழை. அங்கால குட்டி நிற்கிது. இது பெரிய வாழை. இங்கே கருவேப்பமில்லை காட்டணி. இங்கே இது கருவேப்பமில்லை அது கருவேப்பமில்லை. இங்கே நாங்கள் இழுக்கிறது ஏனண்டா ஒன்று வந்தால் 1000 பேர். இங்கே இதெல்லாம் கருவேப்ப மரம் தான். ஆனால் என்ன வீட்டில் ஒரு சாமானும் இல்லை. அந்த டிவி இல்லை. ஒரு பொழுதுபோக்குக்கு டிவி இல்லை. மற்றது என் ஃபோனுக்கு காட்டு போடையில்லை. இன்னும் போடையில்லை. காட்டு போடையில் வீட்டை இருக்கிற பைவை தான் வேலை செய்யுது. வெளியில் வந்தால் வேலை செய்யாது. அப்போது ஒரு சாமான்கள் ஒன்றும் பெருசாக நான் சந்தைக்கும் போகையில்லை. சந்தைக்கும் ஒருக்கா போகையில்லை. போக ஆசையாக கூட போகையில்லை. ஏன்னா இந்த நான் போன இப்போ அந்த 2 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றமோ சரியான சாமான் என்னென்னு தெரியும் ஏக்கமாக கிடக்குது. விலையை கட்டுட்டு சரியான ஏக்கமாக கிடக்குது. அப்போ அதால் கொஞ்சம் என்ன சொல்கிறது சில தெரியாமல் போய் வாங்கிக்கல விலை கூட சொல்லிக்க கொடுத்து வாங்க வேண்டியல வரும். அப்போ ஒரு தெரிஞ்ச ஆள் இங்கே விலைகள் தெரிஞ்ச ஆள் ஒரு ஆளோட போகணுமன்றதுக்காக வேண்டி நான் போகல. மற்றது இங்கே அடுத்த முறுக்கு இதில் நிற்குது. அது கொஞ்சம் இப்போ என்னென்னா அந்த பூச்சி
பூச்சி சிலதுகளில் பூச்சி அங்கே கொவ்வாயில் இல்லை அங்கே வந்து மூலிகைகளுக்கு சரியான மரியாதை உண்மையாக தான் அந்த கொவ்வாயில் கொவ்வா கிடக்குது அதெல்லாம் கறி சமைக்கிறவங்க மற்றது அந்த கொவ்வாக்கணி ஆனால் இதிலே இன்னும் செய்கிறவையாமல் எனக்கு தெரியா இது என்ன செய்கிறேன்ட்டு பப்பாசிகள் எல்லாம் அன்றைக்கி ஆனால் அங்கட வள வந்த மாதிரி கிடக்கு இந்த என்ன முளையாக வச்சு விட்டது போல் இது தேங்காய் விழுந்து கிடக்கு மரத்தில் இருந்து தலையிலையும் விழுந்துவோம் காலங்கூடாத்துக்கு இது என்ன நாற்று போட்டு விட்டு டக்கண்டு வச்சுக்கிட முளைக்காம என்ன வேணும் இதெல்லாம் நான் போகைக்க ஆனால் எங்களுக்கு அந்த பயணம் வந்து 5 வருஷத்துக்கு முதல் சரி வந்து இப்போ இந்த 4 வருஷம் பிழைச்சி இப்போ இந்த 5ஆவது வருஷம் தான் சரி வந்தது சரியோ அந்த திடீரெண்டு சரி வர முதல் இதெல்லாம் மூண்டி போட்டு போனான் நான் இருந்தாலும் எப்படி வராது இந்த கண்டு எனக்கு இது சரியான விருப்பம் இந்த பூ சரியான விருப்பம் இந்த நாங்கள் சரம் கட்டினோமாண்டா இந்த என்ன பூவும் பாடும் ஆனால் இது கடைசி வரையும் பாடாது ஆனால் சொப்டான பூ பாடாது நல்லா கிடக்கு கொஞ்சம் நான் போனால் அப்புறம் உண்மையாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் பூவுக்கு சரியான ஆசை இப்போ எங்கட விட்ட பூவோ நிறைய கிடக்குது நான் பூவண்டா அப்படி ஒரு பூ நிறைய கிடக்குது நான் அங்காள் கண்ணம் இன்றைக்கு பிடுங்கல இஞ்சால் கண்ணம் தான் பிடுங்கினான் இங்கே வேறுங்க எக்ஸோரா இதெல்லாம் இந்த இடத்த வருமே சும்மா வச்சு விட்டு நான் வேரோட கொண்டு வந்து ஒரு சின்ன கண்டு ஆனால் வந்து விட்டது இங்கே வேறுங்க ஒரேஞ்சு கலர் மாதிரி டார்க் ஒரேஞ்ச் மாதிரி ஆனால் இதெல்லாம் பெருசாக இல்லை இது இனம் மாறி விட்டேன் எங்கட விட்டு இனம் மாறி விட்டேன் சிவப்பு தானே சிவப்பு ஆனால் கொஞ்சம் ஒரேஞ்சாக வந்து விட்டேன் பேந்து வாடி விழுகுது ஏன்னு தெரியா நிறைய இன்றைக்கு குப்பை கொளுத்தேங்க நிறைய எடுத்து கொளுத்தி ஆனால் எனக்கு வந்த உடனே இந்த பூவை பார்க்க தான் சரியான விருப்பம் இதெல்லாம் நான்னிக்கே இப்படி உண்மையாக பூத்ததில்லை இப்படி நெருக்கி பூத்ததில்லை இப்போ தான் பூக்கும் இந்த கண்டிடமெல்லாம் மூண்டின் நான் போய்க்க என்ன மரம் ஓ இந்த முதல் வெட்டினந்தால் நிற்க முதல் வெட்டினது பிறகு வந்து விட்டேன் இன்னும் இப்படியே வரும் இங்கே பாருங்க இந்த கண்டை பாருங்க இது நல்ல வடிவு ஆனால் அந்த சரம் கட்டுறதுக்கும் சின்ன இல்லையல்லோ இந்த சரம் கட்டுறதுக்கு கட்டினா நல்ல வடிவாக இருக்கும் இப்படி வச்சு கட்டலாம் வேறு பாருங்க எங்கட பூக்கண்டுகளை இப்படி கிடக்கண்டானா அந்த மாதிரி கிடக்குது எனக்கு பிடிச்சி கிடக்கு உங்களுக்கு என்னென்னு தெரியலை வளவை சுற்றி காட்டுறேன்னு சொல்லுவீங்கள் ஆனால் நான் உங்களுக்கு காட்டவுன் நான் இப்படி இருக்கிறேன் இங்கே வந்தேன் உங்களுக்கு காட்டவுன் பண்ணுறதுக்காக காட்டுறேன் இங்கே வேறுங்க தடியோட திரிகிறேன் இப்படி அங்கே ஒரு பூவும் இல்லை தெரியுமா உண்மையாக செம்பருத்தம் பூ இல்லை அங்கே இங்கே செம்பருத்தம்பூ சொல்லிவிட்டவ செம்பருத்தம்பூ எண்ணெய்களுக்கு போட்டு காய்ச்சி ஏன்னா அங்கே இருக்க இந்த செம்பருத்தி பூவை நினைக்க உண்மையிலே ஆசையாக கிடக்குமா ஓ அங்கே பூ வாங்க வேணும் ஆனால் அந்த சமருக்கு இனி வேறும் சமருக்கு அப்போ ரோசா செவ்வந்தி அப்படி பூக்கள் செவ்வரத்தம்பூ இல்லை செவ்வரத்த கலர்கள் கிடக்குது ஆனால் அந்த சிவப்பு இல்லை இனி வரும் இந்த சமருக்கு கலர்கள் இல்லைன்னு அங்கே வித்தியாசமான கலர் நல்ல நாவல் எல்லாம் இங்கே அருமையாக இல்லை அங்கே நாவல் செம்பரத்தை அந்த மாதிரி அப்படி இதானே இது அந்த மருத்துவ குணமண்டத்தில் எனக்கு அந்த இது அங்கேருந்து நினைக்க ஆசையாக கிடக்கு இங்கே பாருங்க கற்பூரவள்ளி அந்த ஆளுக்கு எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் கூட முள்ளுடத்தையும் மூண்டிக்கிட முள்ளுடத்தையும் மூண்டிக்கிட இங்கே வேறுங்க என்னண்டு இதில் நான் போகடா தம்பி நான் வெளிநாடு எனக்கு சரி வந்தது திடீரென்று தான் சரி வந்தது நான் போய்க்க இங்கே இதில் இருந்து இந்த லாத்தகம் பூக்கண்டு வச்சு போத்தில் மூடி விட்டேனா அந்த துறக்கிற நாள் வேறே இல்லை அப்போ ஆனால் சிலது வந்துக்கிட இதெல்லாம் மூடித்தான் வந்தது நான் வேரோட வைக்கல இந்த எக்ஸோரா எல்லாம் மூடித்தான் வந்தது இது இந்த பிங்க் கலர் டார்க் பிங்க் இங்கே இது ஒரேஞ்ச் இது வந்து மெரூன் கலர் மெரூன் அந்த பெரிய எக்ஸோரா மெரூன் கலர் அந்த மாதிரி கிடக்குது
நான் வளவு இன்னும் வந்து வளவு என்னண்டா சொல்லி கிடக்கு ஒரே சுற்றி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உண்மையாக இன்னும் சுற்றி பார்த்து முடியல, நினைக்க ஆசையாக கிடக்குது. என் பப்பாசி மரம் பெருசாக இல்லை. இங்கே வேறுங்க பப்பாசிகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ வராது போல். என்ன 5-6 மாதம் செல்லும் இந்த பப்பாசிகள், வேறு 5-6 மாதம் செல்லும். ஓ கொடியும் சில நேரம் வரும். இது என்னென்னு தெரியுமே, இதெல்லாம் அங்கே சரியான இதடா தம்பி. இந்த இது குப்பமேனி அந்த மருத்துவ குணத்துக்காக வேண்டி அங்கே கடவுளையை விற்கிறது. இது உண்மையாக விற்கிற இங்கே தான் பெருசாக கவனிக்கிறே இல்லை. இங்கே அங்கே வீடுகளில் வராதல்லோ. இங்கே அந்த கொட்டி அங்கே ஆயுர்வேதம் இல்லை, தமிழ் கடையில் இருக்குது. இது பொண்ணாங்க இந்த பேர் குப்பமேனி. ஓ இங்கே நான் ஏன்னா இங்கே இருக்க பெரிய தெரியல, அங்கே போட்டு வந்தா அப்புறம் தெரியுது. அப்போ இழுக்கு இல்லை, நான் அந்தரத்துக்கு விட்டு கிடக்குது. எதன் தேவை வந்தாலும் மட்டும் விட்டு. ஓ இந்த இது கீரை தெரியுமே, கீரை உனக்கு கீரை தெரியும். ஆனால் வீட்டில் பிடிங்கி சமைக்கல. ஏன்னாண்டா புழுதி மணக்கும் அந்த மண் மணக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே வேணுங்க பப்பாசியலா இல்லை வைக்கல, வச்சா இப்படி வராது. கொட்டு இங்கே எக்ஸோரா கண்ட இடம் இல்லாமல் வருது. அதில் நிற்கிற இதில் வருது. இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது இந்த பூ மாலைகளுக்கு பச்சை தேயிலை குரோட்டன்னு சொல்கிறது. ஓ தேயிலை சரி ஒளிச்சு பூத்துக்கிடவே. ஆனால் பூ வேண்டா ஒரு வனிதான். பேந்திஞ்சாலும் வந்தால் கருவேப்பமில்லை காணுற இடம் முழுக்க நிற்கிது. இங்கே வேறுங்க இதில் ஒரு கருவேப்பமில்லை, அங்கே வேப்பமில்லையும் காசு தெரியுமோ? ஓ வேப்பமில்லை காசு, மாவிலை காசு, மாவிலை வேப்பமில்லை எல்லாம் இந்த இல்லைத்தானே அங்கே. அப்போ இங்கே இருந்து தான் பாரு வேம்பப்ப இந்த வெட்டி கிடக்குது. வந்தால் தான் இருந்தால் வெட்டி போட்டு வேப்பமில்லையெல்லாம் காசு. ஆனால் எனக்கு பார்க்க புதுசாக கிடக்கு. ஆனால் அங்கே போய் வந்த அப்புறம் சில தின்ற அருமை தெரியுது. வேப்பமில்லையெல்லாம் நாங்கள் அந்த நிழலுக்கு காய போட்டு அந்த பவுடராக்கி வச்சு அதை கொஞ்சத்தை வேக்கிடக்கண்டு போட்டு தண்ணி குடிக்க. ஆனால் சரியான நல்ல சாமான அந்த உடம்பில் உள்ள அந்த கிருமியல் அதுகளுக்கு நல்லாம். ஆனால் அப்படியெல்லாம் அங்கேருந்து யோசித்தேன் நான் செய்ய வேணுமென்ட்டு. ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னன்ட்டு. இங்கே தேங்காய் இப்போ தேங்காய் இந்த மரத்துலேருந்து இந்த மரம் நான் போய்க்க நேரானுண்டது. உண்மையாக நேரானுண்டது. ஏனண்டா இதுகள் விடுகுது இல்லை, அது அங்கால சரியுது. நேரானுண்ட பார்த்திய தேங்காய் எப்படி கிடக்கண்டு. அங்கே தேங்காய்க்கு போடுற பாடோ கடையில் போய் நான் 2 தேங்காய் பண்ணுறது. உடனே துருவி போட்டு பிரிச்சுக்க தான் வைக்கிறேன். பிரித்து பூ எடுத்து சூடாக்கி போட்டு தான் பேந்து போடுறது. உடனே தேங்காய் உடைச்சல திருவணும். சிலர் பேர் உடனே உடைக்கிறவ. ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உடைச்சி திருவுறது 2 வாங்குவோம். இது எடுத்து திருவி போட்டு பிரிச்சிக்க வச்சுட்டு சூடாக்கி எடுக்கிறது. அப்படித்தான் நான் நேற்று நேரம் தெரியுமா புட்டை வச்சேன். நான் எங்கடை ஊர் அரிசிமா புட்டு தேங்காய் படக்கண்டு உரிச்சன் வெட்டினேன் உடைச்சன் திருவி போட்டு மணி புட்டு அந்த மாதிரி. என்ன தெரியலை, ஆனால் இங்கே சாப்பாடு சரியான வித்தியாசம். இன்னும் தெரியலை. இந்த நாங்கள் சும்மா கொஞ்சம் அப்படி இந்த ஏதோ உண்டை சாப்பிட்டாலும் அந்த பெருசாக செலவழிக்காமல் நோமலாக சாப்பிட்டாலும் சரியான வித்தியாசமாக கிடக்குது. வெள்ளாரம் பார்த்திங்க. நான் விடிய பிடிங்கி சாப்பிட்டேன். நான் விடிய பிடிங்கி சாப்பிட்டேண்ணா ஒரு 10 சாப்பிட்டேன். அங்கே வெள்ளாரையும் இல்லை தெரியுமோ? 7 ரூபா ஒரு கட்டு. 7 ரூபாண்டா 1600க்கு மேலே வரும். நெல்லிக்காய் விலை தெரியுமே, 6 நெல்லிக்காய் 7 ரூபா 8 ரூபா. அதுக்கும் 2000 கிட்ட வருது. விடிய பெருக்கி போட்டது. ஏன்னா இங்கே இருக்கேக்க அதுன்ற அருமை தெரியல. அங்கே போட்டு வந்த அப்புறம் தானே அருமை தெரிஞ்ச விடிய பெருக்கிட்டேன். இது எங்க உங்கள் மரத்தில் கிடவே. ஓ உங்கள் மரத்தில் கிட வேறுங்க நெல்லிக்காய். ஆனால் இங்கே இருக்கிறவைக்கு பெருசாக ஆசை வராது. அங்கேருந்து பார்க்குறவைக்கு தான் அந்த ஆசையாக இருக்கும். ஏன்னாண்டா அங்கே வந்து பிடிமாரி 6-7 நெல்லிக்காய் $7. ஓ $7 அல்லது $7.99. இங்கே நெல்லிக்காய் கிடக்கு வேறு. நெல்லி மரம் இது இந்த டயட்டுக்கு பாவிக்கலாம். என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓ டயட்டுக்கு இது பாவிக்கலாம்.
நான் பாவிச்சு ஒரு 15 கிலோ குறைஞ்சனா முதல். ஓ இது இந்த வேர் இருக்கல்லோ, இந்த பட்டை தெரியுமே எனக்கு அது. ஓ பட்டை இதை உரிச்சா உள்ளுக்கு ஒரு பட்டை வரும், உள்ளுக்கு ஒரு பட்டை ரப்பர் மாதிரி அப்படி நல்ல வடிவாக கலண்டு வரும். அதை நாங்கள் சின்ன வெட்டி போட்டு காய வச்சு முறுக்கமிலியோட சேர்த்து இடித்து அவனுக்கு தெரியும். ஆனால் அதை தேத்தண்ணி மாதிரி ஒரு கோப்பி மாதிரி பாவிக்கிறது. ஓ ஓ கோப்பி மாதிரி பாவிக்கிறது. ஆனால் நல்ல டயட்டுக்கு சூப்பர் சாமான். வெள்ளார காட்டியாச்சு. இதெல்லாம் தானே வந்தது தெரியுமோ? ஆனால் தேசி மாதிரி தெரியலை, தோடையோ. ஆனால் அந்த ஆனால் தோடை மாதிரி கிடையாது, என்னன்னு தெரியும். ஏன்னா காய்ச்சா தான் தெரியும், தேசி மாதிரியும் தெரியல. இது கொய்யா மரம். எங்கட விட்ட முதல் பெரிய கொய்யானுண்டது. அதிலிருந்து கொட்டை நாங்கள் அது வைக்கல, தானே வந்த மரம். ஆனால் நல்ல இனிப்பு, ஒரு காயும் இல்லை, 1-2 தான் காய்க்கும். இங்கே ரம்பியை பார்த்திக்கோ, அங்கே ரம்பியே வேண்டே இல்லை, ரம்பியை வேண்டுறே இல்லை. காசு தான் பெருசாக அந்த வேண்டே இல்லை, ஒரு நாளும் வாங்க இல்லை. இங்கே பார்த்தியா வச்சா குப்பை மாதிரி இங்கே வருது. அங்காலையும் கிடையாது, இதில் உண்டு அங்காலையும் கிடையாது. அங்காட கிணத்தடிக்குங்கால இங்கே இதை மஞ்சள் பூ நான் பிடுங்கி போட்டேன். இது என்ன மம்மி டாடியோ என்ன சொல்கிறவே அடுக்கு செம்பரைத்தான் அந்த இது இப்படி முன்னுக்கு வந்து பூக்கும். இந்த இது வந்து முன்னுக்கு வந்து பூக்கும். நான் காலமாக பிடுங்கி போட்டேன் பூ. இது வந்து இங்கே முதல் 5 இதழ் வந்து இது என்ன மம்மி டாடியோ இன்னொன்று சொல்கிறோம் என்னண்டு தெரியும். இந்த கண்டெல்லாம் சரியான மருத்துவ குணம். அன்னமன்னா பழமும் விற்கிறது தெரியுமா? அங்கே அன்னமன் அங்கே கவனிக்கிறே இல்லையா? அன்னமன்னா பழம் எல்லாம் அங்கே அந்த மாதிரி இங்கே அடுத்ததை பாருங்க. கருவேப்பம் இல்லை, பாத்தடம் இல்லை அன்னைக்கு, இதுதான் சொன்னேன் அந்த நாவல் எக்ஸோராண்டு. நான் போக தம்பி ஊண்டி போட்டு போனால் கண்டடம் இல்லை. ஓ ஆனால் சரத்துக்கு இந்த கோயிலுக்கு நாங்கள் போய்க்க சரம் கட்டுறது மற்ற மாலைக்கு கொஞ்சம் கஷ்டம், நிறைய வேணும். ஆனால் சரத்துக்கு வடிவண்டா அந்த மாதிரி தான் வடிவு. இது இஞ்சனிக்கு அங்கே அதை பாருங்க, அந்த இல்லையா அது தேலக்ரோட்டனில் இப்படி கிடக்குன்னு பார்த்தீங்க. வித்தியாசம் தேலக்ரோட்டனில் சின்ன ஆக சின்ன அந்த சரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கேயோ ஒரு தெரிஞ்ச வீட்டை வேண்டி கொண்டு வந்து நட்டேன் நான். தெரிஞ்ச வீட்டு தடி முறிச்சு கொண்டு வந்து ஊண்டி நான் வந்த வீட்டு இங்கே இதெல்லாம் தானே வந்த தேசி தானே வந்த இங்கே. இது மாதுளை. இது என்ன சொல்ல நான் இங்கேருந்து போகிற கடைசி 6ஆம் மாதம் தானே போனான். இப்போ தையில் பொங்கி போட்டு இந்த கொட்டை நான் அந்த வந்தால் அப்படியே இல்லை ஒரு பழக்கம் கிடையாது. என்ன கொட்டைன்னாலும் கொண்டு சாடிக்க போடுவேன். அப்படி போட்டு வந்த கண்டு இது. கொட்டை போட்டு வந்த கண்டு. ஆனால் ஒன்று இல்லை, இதில் 2-3 இருக்குது. இங்கே அடியப்ப ஒரு சாடிக்க வந்தால் நான் 3-4 கண்டு அப்படியே ஒரு இடத்தை வச்சு கிடக்கு. இங்கே வாழைப்பூ கிடக்கு, நான் காணையில் இங்கே வாழைப்பூவை வர எனக்கு தெரியா. இப்போ தான் கண்டு கிடக்கு வாழைப்பூ பழுக்க போகுது. பார்த்தியே என்ன வாழைப்பழம்னு சொல்ல இதேற பார்த்திய இப்படி பெரிய வாழைப்பழம். ஆனால் 5ஆம் மாதம் வந்துச்சேன்டா நான் கோயிலில் கொண்டே எங்கட வாழைப்பழம் அரிச்சனை பண்ணுவேன். அந்த எனக்கு அப்படி ஒரு ஆசை, எங்கட வீட்டிலேயே எல்லா பழங்களும் இருக்க வேணும். தேங்காய் கிடக்குது, பாக்கு மரம் வந்து பட்டு போச்சு, பாக்கு மரம் பட்டு போச்சு. மற்ற மாமி அங்கே மாமா வீடு வந்து அந்த அவங்க அம்மா வீடு அங்கே வெத்தில பாக்கு கிடக்குது. அப்போ அங்கே வெத்தில விடுங்கலாம். எங்கட வாழைப்பழம், எங்கட மாதுளம்பழம், எங்கட மாம்பழம் கண்டு நிற்குதா. நான் இது இல்லை, மாங்காய் இல்லை. இல்லை அதெல்லாம் தானே தான் வந்த இங்கே இருந்தால் நாவல் லெக்சராக கண்டடம் இல்லாமல் உண்டிக்கிடவ இங்கே அதெல்லாம் உண்டிக்கிட. இங்கே வல்லார இனி நான் இந்த பூக்கள் வெள்ளார கனகாலமாக நிற்குதோ. கண்டடம் இல்லாமல் உண்டிக்கிடக்க நெஞ்ச. கண்டடம் எல்லாம் கற்பூரவள்ளி எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் வச்சுக்கிடாங்க. கிணத்தள்ளையும் வச்சுக்கிட்டேன். நெஞ்ச வேறுங்க ரம்பி
ரொம்ப அந்த மாதிரி கிடக்குது, ரொம்ப கிடக்குது, இது கிடக்குது. இதெல்லாம் அந்த ஆள் சாடிக்க வச்சு கிடக்கு. இதெல்லாம் நாம் வச்சு விட்டு போனால் சிலதுகள் அந்த ஆள் வச்சுக்கிடு. இதெல்லாம் நாம் வச்ச கண்டு தான். இதுதான் அந்த சொன்ன மாலைக்கு. ஆனால் ஒரு வடிவில்லை இது அந்த மெல்லிய அந்த வடிவு இது வச்சு கிடக்கான இதுக்குள்ள வேற. அதனால் நீ மழை பெய்ய கழுத்து கீழே வைப்பேன். தெரியுமா சுண்டங்கத்திரிக்கா அந்த சின்ன. ஆனால் என்னென்னு வந்தேன்னு தெரியும். ஆனால் தானாத்தான் வந்தது, தானாத்தானா வந்தது. ஆனால் இன்னும் வந்து விட்டுது. இது நாவல் பூ பிடுங்கி போட்டேன். ஓ இது இது எனக்கு கலராக பூ பிடுங்க வேணும். போகைக்க கோயிலுக்கு போய்க்க கலராக பூ கொண்டு போகணுமன்றதுக்காக வேண்டி இங்கே வேறுங்க. இதில் பிடுங்கி போட்டேன், நிறைய எடுத்து பிடுங்கி போட்டேன் நான் காலமே. இங்கே இது கண்ட இடம் இல்லை. அன்னைக்கு இப்படி கிடக்கு, நல்லா கிடக்கு. ஆனால் நான் கேட்க உண்மையாக கேட்க உண்மையாக இப்படி வந்ததில்லை. இப்போ பார்க்காசையாக கிடக்குது. இந்த சூரியன் மட்டும்தான் சுட்டெரிக்குது. இதுதான் அந்த கண் பூ இளந்தாய் மண்ட மாதிரின்னு சொல்கிறாரு. இந்த இப்படி எல்லோ கூட அப்படின்னு சொல்கிறவே என்னன்னு தெரியாது. ஏதோ பூவின் இயற்கை தான். ரொம்பயுமே எல்லா இடமும் கிடக்குது. ஓ அதுண்ட குட்டி இது குட்டி. இது மாவில் அங்கே ஒரு 5 தான் வாங்கலாம். வாங்கிக்க 5 தான் பக்கெட்டுக்கு வரும். இவ்வளோ இலை கிடக்குது பார்த்தீங்கன்னா, தேவையான இலை கிடக்குது. மினுக்கி வச்சேன், மினுக்கண்டு மினுக்கி போட்டு இங்கே மினுக்க இலவியாள் மினுக்க தெரியாம சோறு சமைக்கிறதப்பா நடுக சமைக்கிறதுல இருந்து விட்டு சமைப்பினோம். நான் இன்றைக்கு மினுக்கண்டு மினுக்கி போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டுன்ற கலரை பார்த்தேன். ஆனால் நிறைய வெட்டியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கண்டு வெட்டியாச்சு இந்த கார் விடுறதுக்காக வேண்டி. ஓ அதில் தான் நிறைய கலரானுண்ட. இது நல்ல வடிவான கலர். இது மழைக்கு நல்ல மஜந்தா கலர் வரும், அந்த டார்க் பிங்காக வரும். இதுதான் ஒரு அதிசயமாக கிடக்குது. நான் நிற்க பூக்க இல்லையடா தம்பி. ஓ நான் நிற்க பூக்க இல்லை. இதெந்தா என்ன சொல்கிறது, சின்ன எக்ஸோரா ஏதோ பேர், என்ன பேர் ஓ பழமும் கிடக்கு. ஓ இங்கே நிறைய பழம். ஓ சாப்பிடல, நான் பிடுங்கி சாப்பிட்றேன். என்ன பேர் சொல்கிற, மினி எக்ஸோரா. மினி எக்ஸோரான்னு சொல்கிறேன். எது இது மஜந்தா. இது அது டார்க் பிங்க் கலர் மஜந்தா. ஆனால் மாலகா எனக்கு அந்த சரம் கட்டுறது கோயிலுக்கு இது பிடுங்குறையில். கோயிலுக்கு அந்த மற்ற பூக்கள் தான் பிடுங்க. இது சரம். ஆனால் 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த பூ. இல்லை பூ வாடா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் தொடங்கி 1.5 மாதத்தில் கொஞ்சம் இதண்ணும். ஆனால் 1 மாதத்துக்கு வடிவாக கிடக்கும். இதை பார்த்தீங்களா, இது என்ன கலர்னு சொல்ல. இது கொஞ்சம் பூத்தோடனே சிவப்பாக கிடக்கும். பேந்தோர் ஒரு கிழமையால் மெரூன் கலர் வந்தோடும், டார்க் மெரூனாக வந்தோடும். 2 கலருங்க. நாவப்பழம் இல்லை, எக்ஸோராப்பழம். இது என்னன்னு சொல்ல தெரியாது. இல்லை பிள்ளாய் ஆலம் இல்லை, ஆலமரம் கண்டு. ஆனால் வீட்டை வைக்கலாமோ எனக்கு தெரியாது. கடவுளின் அந்த மரம் தானே கோயில்கள் எல்லாம் நிற்கிறது. ஆனால் ஓ தெண்டவாளில் வந்தது. ஆனால் வீட்டை வைக்கலாமோ தெரியல, கோயிலில் தான் நிற்கிறது. இப்போ பிலாக்கண்ணு மேலே ஒன்று வந்து கிடக்கு கொட்டையில். ஓ பலாக்கண்டு நான் ஒட்டுவனல்லே. நான் எங்கேயாலும் அந்த காய்க்கிற பிலாவில் ஒரு கெட்டை வாங்கி அந்த இதில் ஒட்ட போகிறேன். கொஞ்சம் இது பெருசாக வந்தா அப்புறம் ஒட்ட தெரியும் எனக்கு. பூக்கண்டை எல்லாம் ஒட்டுவேன், உண்மையாக ஒட்டுவேன் எல்லாம். ஓ ஒட்டு அதில் அந்த இப்படி குருத்தைத்தான் எடுத்து அந்த ஒட்ட வேணும். ஓ இப்படி ஒரு குருத்து மாதிரி தான் ஒன்று அந்த அடியில் ஊண்டி விட்டால் அந்த காய்க்கிற பிலாவண்டா ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்கும், சின்னன்லேயே காய்ச்சி விடும். இது கொஞ்சம் காய்க்காது, என்னடா கொட்டையில் வந்ததல்லோ. இப்போ நாங்கள் காய்க்கிற பிலாவை கொண்டு வந்து எனக்கு ஒட்ட தெரியும். ஒரு நாள் ஒட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்குண்டு.
ஆனால் ஒட்டி போட்டு காய்க்க பண்ண போகிறேன் சின்ன நீர். விடிய நிறைய வேலையில் செய்தேன் நான். எல்லாம் குப்பிகளெல்லாம் கொளுத்தி கூட்டி எல்லாம் கூட்டி இது இல்லை அங்கே இது அங்கால கூட்டி எல்லாம் கொளுத்தி ஒரே அங்கே வீட்டில் அங்கே கனடாவில் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து கொண்டு இருந்துட்டு போன் வருது இங்கே வேறங்கோ இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்களோ எப்படி கிட மோட்டர் சைக்கிள் எடுத்து அந்த போத்த விட்டேனா. இதுதான் எந்த வேலை. அது காகங்கள் இருந்தால் அந்த பெயிண்ட்டு கொட்டுண்டு போடும். இங்கே கொஞ்சம் கவனம் இல்லை, பாவி கவனம் இல்லை. இங்கே வேறங்கோ இதெல்லாம் அள்ளுண்டு போச்சு பெயிண்ட்டு. என்ன கவனம் இல்லாதது. காகங்கள் இருந்தால் இப்படி வேறு. நான் இதை இப்போ நாம் வந்தால் அப்புறம் இப்படி நான் விடே இல்லை. துணியால் இப்படி மூடி காட்டித்தான் விட்டேன். ஓடி காட்டுட்டேன் உங்களுக்கு ஓடி காட்டுறேன். நேரம் இல்லை இங்கே திருப்பி போட்டு ஆனால் கொஞ்சம் இந்த இதுகள் தெரியல, எனக்கு கட்டுகள் தெரியல. இதெல்லாம் சந்தையை போய் ஒழிக்கிட்டு நம்ம இந்த போகையில் பயமாக கிடக்கு. கொஞ்சம் பழகி போட்டு கொஞ்சம் இந்த சுவிட்சுகள் அதுகள் இதுகள் தெரியல. இப்போ தெரியுமுண்டாலும் கொஞ்சம் பயமாக கிடக்குது. அப்போ நாளைக்கு என்ன முறுக்கா கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி போட்டு நாளைக்கு போகிறேன். இப்போ வரியமல்லோ வரியத்துக்கு சாமான் வாங்க சில சாமான் தேவை. அந்த கரட்டு உரைஞ்சிறது, மற்றது பீட்ரூட். ஏடா இங்கே சத்தான சாப்பாட்டை காணையில் வீட்டில் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. உண்மையாக காலமே ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. வெள்ளார சாப்பிட்டு விட்டேன் விடிய ஒளம்பி. அப்போ மேந்து இந்த அளவு போன் அடித்து கேட்டேன். ஏன்னா வெளியில் போய் எனக்கு விலை தெரியாது. விலை கூட சொன்னால் அது ஒரு மாதிரி அந்த விலையை கொஞ்சம் அரைஞ்சி போட்டு போவோம்ன்ட்டு விட்டு. அப்போ கல்வனிசு எடுத்தோட தான் வெறும் தேயிலை பிளேன் டீ குடித்தேன். நான் சீனி போடாமல் குடிச்சு விட்டு இனி சமைக்க இருக்கிறேன். பார்ப்போம் என்னன்ட்டு இப்போ எந்த ஆளை கேட்டு பழகி விட்டேன்னு அந்த கன நாள் தெரியல எனக்கு. கொஞ்சம் பழகியாச்சு. சரி ஸ்டார்ட் பண்ண. ஓகே பாருங்க உடப்புறம் முடிச்சு. ஓகே ஓடின மோட்டர் சைக்கிள் தானே. எந்த மோட்டர் சைக்கிளும் ஓடி உங்களுக்கு காட்டி போட்டேன். ஆவலோட நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே. என்னென்னா என்னோட உண்மையாக அவங்க நல்ல எங்கட ஊர் ஆக்கள் பெருசாக எனக்கு நாங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் வேறு பிரதி ஆக்கள் தான் இருக்கணும். சரியான பாசம், எல்லோரும் சரியான பாசம். இப்போ வந்து வரைக்கில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தாங்கோன்ட்டு கேட்டு ஒரு சிலருக்கு கொடுத்தேன். ஒரு சிலருக்கு எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் தெரியாது, உண்மையாக தெரியாது. அப்போ கொடுத்தேன் நான் சில பேருக்கு கொடுக்கல. இனி இப்போ நார்மல் கால் நம்பர் அங்கே கிடக்கும் கழிட்டு அவை அடித்தா அவையிட்ட இருந்து எடுக்கலாம். அப்போ வேறு என்ன சொல்கிறது பார்த்தீங்களோ, என் மோட்டர் சைக்கிள் ஓடி போட்டேன். அம்மலாம் எனக்கு சந்தோஷம். என் மோட்டர் சைக்கிளில் வந்து எங்கட விட. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுங்கோ, ஒரே ஒரு பிரச்சனை, இந்த வெயில் பிரச்சனை. அது வந்து நான் அந்த வெளிநாட்டால் வந்து சொல்கிறேன்னு இல்லை. ஆனால் இந்த வருஷம் சொட்டியான வித்தியாசமாக கிடக்குது, சரியான வித்தியாசமாக கிடக்குது. அதால் வெளியில் போக எனக்கு முகம் மட்டுமே எரியுது. முகம் மட்டுமே எனக்கு நடுக முந்தி இங்கே இருக்கைக்கே மெரிகிறது தான், இப்போவும் எரிய தொடங்கி. ஆனால் கனடாவிலேயுமே எரியும் தான் தம்பி. கனடாவிலேயும் வெயிலண்டா இப்படித்தான் வெயில் இருக்குது. இப்போ இருக்கല്ലോ கூடின வெயிலண்டா வெயில் தான் சுடும். மற்றது குளிரண்டா குளிர் தான். ரெண்டும் அங்கே கூட, குளிரும் கூட வெயிலும் கூட. சரி நான் இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டே விட அப்புறம் கொஞ்சம் திருப்ப கரைச்சேன். ஓகே பாய். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. ஏதாவது நான் பிள்ளையாக கதைச்சா இன்னும் மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஓகே பாய்.